எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2024 டிசம்பர் மற்றும் 2025 ஜனவரி மாதங்களை உள்ளடக்கியது. நாங்கள் இன்றைக்கு கிரகித்தல் செயலமர்வினுடைய நிறைவு செயலமர்வில் சந்திக்கிறோம். வழமையாக ஒரு செயலமர்வு தொடர் என்பது 4 கிரகித்தல் செயலமர்வுகளையும் 4 பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என்று அழைக்கப்படுகின்ற வினாத்தாளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். கிரகித்தலினுடைய 4வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வு தொடர் நிறைவு செய்வதற்கு இன்னும் ஒரு செயலமர்வை நடத்த வேண்டி இருக்கிறது. நாங்கள் நாளை இரவு அந்த செயலமர்வு 7:30 தொடக்கம் 9 மணி வரைக்கும் நடத்தலாம் என்று சொல்லி உத்தேசிக்கப்பட்டிருக்குது. நான் குழுவில் அந்த செய்தியை போடுவேன். யாருக்காவது மறுப்பிருந்தால் அவர்கள் அது ஆட்சேபனை இருந்தால் தெரிவித்தால் வேறு ஒரு தேதியை நாங்கள் மாற்றலாம், அல்லது நாளைக்கு அந்த செயலமர்வை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வினாத்தாள் தொடர்பாக ஏற்கனவே தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுகிறவர்களை தவிர புதிதாகவும் சில பேர் இருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் இந்த விடயத்தை பேசுகிறேன். பின்வரும் உரைப்பகுதிகளை வாசித்து ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதானமான கருத்தை இயன்றளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள். தரப்பட்ட உரைப்பகுதியில் தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடர்களுக்கான பொருள் விளக்கத்தினை பந்தியோடு தொடர்புபடுத்தி விளக்குக. இப்படியாக 2 கேள்விகளை உள்ளடக்கியதாக ஒரு கேள்வி இருக்கும். அது 2 பகுதிகள் இருக்கும். ஒரு கேள்வியிலே ஆனாவன்னா அல்லது 1, 2 என்பதாக இருக்கும். இப்படி இருக்கிற நேரங்களில் நீங்கள் பொதுவாக பார்க்க வேணும், தரப்படுகிற உரைப்பகுதிகளில் அதனுடைய சாராம்சத்தை எழுதுறதுக்கு 3 புள்ளிகளும், தடித்த எழுத்தில் தரப்பட்ட சொற்றொடருக்கு விளக்கம் அளிப்பதற்கு 2 புள்ளிகளும் என்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புள்ளி வழங்கல் திட்டம் அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும். இப்போ இதில் நாங்கள் தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய பிரதானமான கருத்தை இயன்றளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று கேட்கிற போது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற விடயம் தான் திரும்ப சொல்லுகிறேன். ஆக குறைந்தது 9 சொற்கள், அதை விட குறையக்கூடாது. ஆகக்கூடியது 13 சொற்கள் அமையும்படியாக அந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை எழுத வேண்டும். இந்த சாராம்சத்தை எழுதுறதுக்கு வெவ்வேறு விதமான வழிமுறைகள் வெவ்வேறு ஆசிரியர்கள் வளவாளர்களால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதில் இருக்கிற சொற்களை வெட்டி 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 கழித்து கொண்டு போய் மிச்சமாக வருகிற சொற்களை சேர்த்து எழுதலாம் என்று சொல்லி ஒரு முறைமை சொல்லப்படுது. சரிதானே? இப்போ நான் சொல்லுகிறது அப்படி அல்ல, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. தரப்பட்ட உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த உரைப்பகுதி எழுதுவார். உரையாசிரியர் என்ன எழுதுகிறார் என்பது அல்ல, ஏன் எழுதுகிறார் என்கிற ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார். சில வேளைகளில் ஒரு விடயத்தை விவரிப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார் என்பதாக அது இருக்கலாம். அதுபோல் அவர் என்ன நோக்கத்துக்காக எழுதுகிறார் என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கு அவர் எத்தனை கருத்துக்களை முன்வைக்கிறார் அந்த உரைப்பகுதியில். இந்த உரைப்பகுதி எழுதுவது ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார். அதுக்கு பிறகு அந்த தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக அவர் எத்தனை விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பது தொடர்பாக பார்க்க வேண்டும். அவரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களில் மிகவும் பிரதானமான கருத்துக்களும் இருக்கும், துணை கருத்துக்களும் இருக்கும். இப்போ எங்களுக்கு பிரதானமான கருத்துக்களை கட்டாயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். துணை கருத்துக்களை சந்தர்ப்பம் கிடைச்சால் உள்வாங்க. இப்போ பிரதானமான கருத்து மற்றும் துணை கருத்து என்பவற்றில் ஏற்கக்கூடிய விடயங்கள் அல்லது பொருத்தக்கூடிய விஷயங்களை பொருத்தி கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் 13 சொற்களுக்கு மேற்படாமல் அதை எழுதக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இவ்வளவு வேலையும் சாதாரணமாக நான் சொல்லுகிற போதே இவ்வளவு நேரம் எடுக்குது. உண்மையில் எழுதுறதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். அதுக்கு 3 புள்ளி கொடுப்பார்கள். அதற்கு மேலே தடித்த எழுத்தில் தரப்பட்ட சொற்றொடருக்கு விளக்கம் எழுதுகிற போது அதற்கு 2 புள்ளி கொடுப்பார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறு வந்த வினாக்களில் மிகச்சரியாக 5க்கு 5 புள்ளி எடுத்தவர்கள் மிக அருமை. சரிதானே? கிரகித்தல் பொதுவாக 60 தான்றதில்லை. சில அதிக அளவு வாசிப்பு கொண்டவர்கள்
அதிகம் பயிற்சி செய்தவர்கள் 70 தொட்டிருக்கிறார். எங்களுடைய அணியில் ஒரு சகோதரன் இப்போது முல்லைத்தீவில் வேலை செய்கிறார். அவர் கிரகித்தில் 72 புள்ளிகளை தொட்டிருந்தார். அவர் முதல் தடவை ஃபெயில், 2வது தடவை அதை அதிகம் முயற்சி செய்ததன் காரணமாக அவ்வளவு புள்ளிகள் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நீங்களும் திரும்ப சொல்லுகிறேன், தரப்படுகிற வினாத்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் செய்து விடுவேன் தானே என்பதற்காக அதன் மீது கரிசன குறைவாக அல்லது அசட்டையாக இருக்க வேண்டும். நீங்கள் எழுதி கொண்டு வந்தால்தான் நான் விளங்கப்படுத்துகிற போது அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் கிடைக்கும். சரி, இந்த உரைப்பகுதியில் சில வினாக்களை நாங்கள் பார்த்துட்டோம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 8 வினாக்கள் பார்க்கப்பட்டதாக ஞாபகம். ஏதேனும் வேறுபாடு இருந்தால் எனக்கு தெரியும். 8 வினாக்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். சரியா? சரி சார். 9 பார்க்க வேணும். 9 பார்க்க வேணும். அப்படியா? சார் 8 வரைக்கும் பார்த்துட்டோம், 9 பார்க்க வேணும். சரி, இன்றைக்கு 9வது உரைப்பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம். சாதாரணமாக முதல் வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இவ்வாறான உரைப்பகுதியை செய்கிறதுக்கான வழிமுறை உங்களுக்கு விளங்குற வரைக்கும் முதல் வாசிங்க. அது ஒரு தரமாக இருக்கலாம், 2 தரமாக இருக்கலாம், அல்லது 4-5 தடவைகளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த உரைப்பகுதி விளங்குற வரைக்கும் வாசிங்க. 2வது, அப்படி வாசிக்க முடிய உரையாசிரியர் என்ன நோக்கத்தோடு இந்த உரைப்பகுதியை எழுதுகிறார் என்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுங்க. அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவர் சொல்லுகிற கருத்துக்களவே, அதில் பிரதானமான கருத்து என்ன, பிரதானமான கருத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர் சேர்க்கின்ற துணை கருத்துக்கள் என்ன என்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கள் என்றால் உங்களால் ஒரு சாராம்சத்தை எழுதி கொள்ள முடியும். சரி, 9வது உரைப்பகுதியை நான் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். 2022 இலங்கை வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்களை பதிவு செய்த போதும் அத்தகைய வருவாய்கள் இப்பிராந்தியத்தில் உள்ள இதே அளவு பொருளாதாரங்களினால் பதிவு செய்யப்பட்ட ஏற்றுமதி அளவுகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவானதே ஆகும். உற்பத்திகளின் நுட்பம் ஒரே நிலையில் தேங்கி காணப்படுகின்றமை மற்றும் அதிகரித்து செல்லும் உற்பத்தி செலவு என்பவற்றின் காரணமாக இலங்கையின் போட்டித்தன்மை குறைவடைந்து இலங்கையின் உற்பத்திகள் உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன. ஏற்கனவே உள்ள போட்டித்தன்மை வாய்ந்த அனுகூலங்களை ஏற்றுமதி வருமானம் மற்றும் உற்பத்தி திறனை உத்வேகப்படுத்தும் விதத்தில் அதிகரிப்பதன் மூலம் உயர்தர உற்பத்திகளை உற்பத்தி செய்வது உலகளாவிய சந்தையில் போட்டியிடுவதற்கு உதவும். திரும்பவும் இந்த பகுதியை வாசிக்கிறேன். 2022 இலங்கை வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்களை பதிவு செய்த போதும் அத்தகைய வருவாய்கள் இப்பிராந்தியத்தில் உள்ள இதே அளவு பொருளாதாரங்களினால் பதிவு செய்யப்பட்ட ஏற்றுமதி அளவுகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவானதே ஆகும். உற்பத்திகளின் நுட்பம் ஒரே நிலையில் தேங்கி காணப்படுகின்றமை மற்றும் அதிகரித்து செல்லும் உற்பத்தி செலவு என்பவற்றின் காரணமாக இலங்கையின் போட்டித்தன்மை குறைவடைந்து இலங்கையின் உற்பத்திகள் உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன. ஏற்கனவே உள்ள போட்டித்தன்மை வாய்ந்த அனுகூலங்களை ஏற்றுமதி வருமானம் மற்றும் உற்பத்தி திறனை உத்வேகப்படுத்தும் விதத்தில் அதிகரிப்பதன் மூலம் உயர்தர உற்பத்திகளை உற்பத்தி செய்வது உலகளாவிய சந்தையில் போட்டியிடுவதற்கு உதவும். சரி, 2 தரம் வாசித்திருக்கிறேன். இந்த உரைப்பகுதி பேசுகிற பிரதானமான கருத்துக்கள் என்ன என்று சொல்ல விரும்புகிறவர்கள் உங்களோட மெக்க ஒன் பண்ணுங்க. நான் கேட்கிறேன். இந்த உரைப்பகுதியில் உரையாசிரியர் சொல்ல வருகின்ற செய்தி என்ன, அல்லது உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதுறது நோக்கம் என்ன?
யார் பதில் சொல்ல போறது? ஜீவபாலன் பாலகிருஷ்ணன், நீங்க மைக் ஆன் பண்ணி வாங்க. ஜீவபாலன் பாலகிருஷ்ணன் மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி சொல்லுங்க. இதுல இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இலங்கையில ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் போக்கு சார் உலகளாவிய சந்தையில. உலக சந்தையில் இலங்கை ஏற்றுமதிகளின் போக்கினை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. கிரேட், கிரேட் ஆன்சர். உலக சந்தையில் இலங்கை ஏற்றுமதிகளின் போக்கினை விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கம். சரி, அவர் தன்னுடைய நோக்கத்தை அடையும் பொருட்டு அல்லது நோக்கத்தின் அடிப்படையில் என்ன கருத்தை முன்வைக்கிறார்? பிரதானமாக அவர் முன்வைக்கிற கருத்து என்ன? அவர் முன்வைக்கின்ற பிரதானமான கருத்து என்ன? உலக சந்தையில சார் இலங்கையில பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யணும்ன்றா அதுக்கு இங்க உள்நாட்டில நாங்கள் என்ன செய்யணும்ன்றத தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றது சம்பந்தம். அங்க உலக சந்தையில் இலங்கையினுடைய போட்டித்தன்மையை விருத்தி செய்வதற்கான வழிமுறைகளை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அல்லது அது அந்த வழிமுறைகளை விவரிப்பது தான் அவர் பேசுகிற சாராம்சம். அப்ப என்ன சொல்லுகிறார்? என்னென்ன செய்திகளை அவர் சொல்லுகிறார்? எத்தனை கருத்துக்களை சொல்லுகிறார்? எங்க உடைக்கலாம்? இந்த குறைவானதே ஆகும். அதுல தேங்க்யூ. அதுல உடைக்கிறன், குறைவானதே ஆகும். சரி, அடுத்தது இழந்து வருகின்றன இதுல. ஓகே, மற்றது பின் கொண்டாவரம் கடைசி 3. சரி, இந்த 3 துண்டங்களும் சொல்லுகிற செய்தி என்ன? முதலாவது துண்டம் என்ன சொல்லுது? முதலாவது துண்டம் சொல்லு சார், 2022 தான் கூடவா இருந்த போலும் இந்த பிராந்தியத்தில இருக்கிறதோட கூடவா இருந்தே பிராந்தியத்தோட இருக்கிற ஒப்படைக்கு குறைவா இருக்குன்றது சொல்லுது. 2022 இவ்வளவு காலமும் இலங்கை பெற்ற வருமானத்தை விட கூடுதலான வருமானம் இலங்கைக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இலங்கைக்கு ஏற்றுமதி வருமானம் ஒன்று கிடைக்கும் தானே. அப்படி கிடைச்ச ஏற்றுமதி வருமானத்தில் 2022 தான் ஹையஸ்ட். ஆனால் இலங்கையோடு ஒத்த பொருளாதாரங்கள் பெற்ற வருமானங்களிலும் பார்க்க இது குறையும். கடந்த காலங்களில் பெற்ற வருமானங்களிலும் பார்க்க இலங்கை அதிகம். ஆனால் இலங்கை போன்ற பொருளாதாரங்கள் 2022 பெற்ற வருமானத்திலும் பார்க்க இலங்கையினுடைய வருமானம் குறையும். இந்த விடயம் சொல்லப்பட்டது. അതിന്റെ பொருள் அது. இந்த பேராகிராஃபை விட ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் சார். அதுல நான் ரிலேட்டடா நான் லேபர் ஆஃபீஸர். அப்ப ஃபேக்டரியல் எல்லா இடமும் விசிட் பண்ணியிருக்கேன். அப்ப கார்மெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஊழல் இந்த வெளிநாட்டுல இருந்து வரைக்கல சார். அவையில இன்வெஸ்ட் பண்ணிக்கல, அதுக்கு ஒரு கொமிஷன் உண்டு ரியல் பொலிட்டீஷியன் கேட்கறதால இங்கத்தே ஃபேக்டரிகள் இங்க சில கிளிநொச்சியில 2 இருக்கு சார், வெடியல் 2 அப்படியான சில ஃபேக்டரிகள் இங்க போடுபடாம பங்களாதேஷுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது மட்டுமில்ல, சிலவுகளில வடபகுதியில செய்ய எத்தனிக்கப்பட்ட முதலீடுகள் பல வடபகுதியில இருக்கிறார்கள்ன்ற தொல்லை காரணமா தென்பகுதியில கொண்டு போய் போடப்பட்டிருக்கு. அப்படி வெளிப்படையில சார், அதான் சாராம்சம். மேல சொல்லப்படுகிறது இதை விட கொஞ்சம் குறைஞ்ச சரிவு. இப்ப நீங்க சொன்னது கொஞ்சம் ஆழமான விஷயம். இங்க என்ன சொல்றாங்க, இலங்கையிலிருந்து ஏற்றுமதி வருமானம் ஒவ்வொரு ஆண்டையும் எழுதி கொண்டு வந்தா 2022ஆம் ஆண்டுல அதிന്റെ பெறுமதி கூட, முன்னைய ஆண்டுகளை விட அதிന്റെ அமௌண்ட் கூட.
ஆனால் 2022 மற்ற நாடுகள் இலங்கை மாதிரியான ஏனைய பொருளாதாரங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு முந்தைய ஆண்டுகளை விட எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அதே போல பார்த்தா இலங்கையின் வளர்ச்சி வீதம் குறையத்தான். சரிதானே? இது ஒரு விடயமாக சொல்லப்பட்டது. இப்போ 2022 இலங்கை உயர்ந்த ஏற்றுமதி வருமானங்களை பெற்ற போதும் ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அது திருப்தியானதாக இல்லை. அடுத்த 2வது துண்டத்தில் என்ன சொல்ற? தொழில்நுட்பம் சார். இப்ப ஒவ்வொரு நாட்டிலேயும் வந்து தொழில்நுட்பம் மாற்றம் அடையல, தேங்கி போய் மாற்றம் அடையல. ஆனால் இங்க வந்து அப்படி மாற்றம் அடையல சார். இந்த உலகமய ஒரு 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 உற்பத்தி துறையில ஒரு வருஷத்தோட ஒப்படைக்க அடுத்த வருஷத்துல இன்னொரு டெக்னிக் கொண்டு வந்துச்சுன்னா அதை இங்க அடாப்ட் ஆக்கி தேங்கி இருக்குதுன்னா இருக்கு, அசையாம இருக்குது. அதே போல உற்பத்தி செலவு அதிகரிப்பு. என்ன, தொழில்நுட்ப முன்னேற்றமின்மை உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் போட்டித்தன்மை குறைவடைந்து, அது என்ன போட்டித்தன்மை குறைவடைகிறது? உற்பத்தி செலவு குறைச்சாத்தானே சார் நாங்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. போட்டித்தன்மை என்றா என்ன கருத்து? போட்டித்தன்மை என்பதன் பொருள் என்ன? ஏனைய நாட்டு பொருட்களோட எங்கட பொருட்களுக்கு இருக்கிற எங்களுடைய பதிலீட்டாளர்களோடு ஒப்பிடும்போது, பதிலீட்டாளர்கள் எங்களுக்கு பதிலாக அவர்கள் பொருட்களை வழங்குவார்கள். பதிலீட்டாளர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் குறைந்த விலை அல்லது நியாயமான விலை, உயர்வான தரம் என்பவற்றோடு பொருளை வழங்கினால் இலங்கை போட்டித்தன்மையில முன்னோக்கி இருக்குது என்பது அதில் கருத்து. இலங்கையினுடைய போட்டித்தன்மை அதிகரிக்கிறது. இப்போ இங்கே போட்டித்தன்மை குறைவடைகிறது என்ற கருத்து, நாங்கள் அந்த நியாயமான விலையில் தரமான பொருட்களை வழங்குகின்ற எங்களுடைய வல்லமையிலிருந்து நாங்கள் கீழே நோக்கி போகிறோம். இலங்கையின் போட்டித்தன்மை குறைவடைந்து உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன. அதனுடைய கருத்து என்ன? உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன. இலங்கையின் உற்பத்திகள் உலகளாவிய ரீதியில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன. அதனுடைய பொருள் என்ன? இப்ப எங்களோட ப்ரொடக்ஷன் குறைஞ்ச சார், வளமையா கொடுக்குற மார்க்கெட் ஷேர் எங்களுக்கு இல்லாம போகுது சார். அதுதான் சந்தை பங்கு. இப்ப என்னென்றால், ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தைக்கப்பட்ட ஆடைகளில் இலங்கையின் பங்கு 30% இருந்து அது 25% மாறினால் அந்த நிலைமையை தான் வழங்கப்படுகிறது. சந்தை பங்குகளை இலங்கை இழந்து வருகிறது. ஏற்கனவே உள்ள போட்டித்தன்மை வாய்ந்த அனுகூலங்களை ஏற்றுமதி வருமானம் மற்றும் உற்பத்தி திறனை உத்வேகப்படுத்தும் விதத்தில் அதிகரிப்பதன் மூலம் உயர்தர உற்பத்திகளை உற்பத்தி செய்வது உலகளாவிய சந்தையில் போட்டியிடுவதற்கு உதவும். 3வது துண்டம் என்ன சொல்றார்? போட்டித்தன்மையையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவது உலக சந்தையில் போட்டியிட உதவும். இங்கு சொல்லப்பட்ட பிரதான கருத்து என்ன? இந்த 3 துண்டுக்குள்ளையும் இருக்கிற பிரதானமான கருத்து என்ன? ஏற்றுமதி வருமானங்களை அதிகரிக்கிறதுக்குரிய ஏற்றுமதி வருமானங்கள் அதிகரிக்கணும். அதே நேரம் சர்வதேச சந்தையில இலங்கையின் பொருட்களுக்கு இருக்கிற கேள்வியை அதிகரிக்கிறதுக்கான விடயங்கள் சார். அப்போ இதுல சொல்லப்பட்ட 3 கருத்துக்கள்ல முதலாவது கருத்து என்ன? ஏற்றுமதி வருமானம் 2022 உயர்வாக இருக்கு. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் போது அது போதாது. ஏனைய நாடுகளின் வளர்ச்சியோடு ஒப்பிட போதாது. 2வது, தொழில்நுட்ப வளர்ச்சியின் உற்பத்தி செலவு அதிகரிப்பினால இலங்கை போட்டித்தன்மையையும் சந்தை பங்குகளையும் இழந்து வருகிறது. போட்டித்தன்மையையும் சந்தை பங்குகளையும் இழந்து வருகிறது. 3வது,
போட்டித்தன்மையின் அனுகூலங்கள் ஏற்றுமதி வருமானம் உற்பத்தி திறனை உத்வேகப்படுத்தும் விதத்தில் அதிகரிப்பதன் மூலம் உயர்தர உற்பத்திகளை செய்வது உலகளாவிய சந்தையில் போட்டியிடுவதற்கு உதவும். மேல இரண்டாவதாக சொல்லப்பட்ட இதுல சார் இப்படி பார்க்கலாம் சார். இப்போ முதலாவது துண்டத்துல இருக்கிற நிலைமையை சொல்றார், ரெண்டாவது துண்டத்துல அதுக்கான காரணம், மூன்றாவது துண்டத்துல அதுக்கு என்ன செய்யலாம். தீர்வு 3 துண்டாக சொல்லப்பட்டது. நீங்க சொல்ற சரி. முதலாவது நிலைமை, இரண்டாவது அதுக்கான காரணம், மூன்றாவது தீர்வு. இந்த 3ஐயும் சேர்த்து எப்படி எழுதலாம்? முதலாவது, இலங்கையின் ஏற்றுமதிகள் எதிர்பார்த்த அளவு வெற்றி அளிக்கல. என்ன, இலங்கையின் ஏற்றுமதிகள் எதிர்பார்த்த அளவில் ஒப்பீட்டளவில் வெற்றி வரவில்லை. ஒப்பீட்டளவில் வெற்றி வருவதுன்னா மற்ற ஆக்களோட கம்பேர் பண்ணிக்கல இலங்கை சக்சஸ் பண்ணிக்கல. சாதாரணமா கடந்த காலத்தோட ஒப்படைக்கல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இலங்கை மாதிரியான மற்ற பொருளாதாரங்கள்ல வளர்ந்த அளவுக்கு இலங்கை வெற்றி அடையவில்லை. அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன சொல்ல போறீங்க? ஏற்றுமதி எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையவில்லை. அவ்வாறு வெற்றி அடையாமைக்கு என்ன காரணம்? அதிகரித்து செல்லும் உற்பத்தி செலவு, மற்றது தொழில்நுட்பம் ஒரே நிலையில தேங்கி இருக்கிறது. ஒரே நிலையில தேங்கி இருந்த அப்ப உற்பத்தி செலவு, தொழில்நுட்ப தேக்கம், என்ன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மேல தொழில்நுட்ப தேக்கம், உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக எது நிகழ்ந்திருக்கு? போட்டித்தன்மை குறைவடைஞ்சு சந்தை பங்கு குறைவடைஞ்சு மேல சொல்லப்பட்டபடி என்ன நடக்குது? அதாவது இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. அது போட்டித்தன்மை குறையுது, சந்தை பங்கு குறையுது என்றால் ஏற்றுமதியில ரெண்டும் நடக்கு. போட்டித்தன்மை என்றது குறைஞ்ச விலையில தரமான பொருளை கொடுத்து சந்தையில விற்பனையை செய்து கொள்ள முடியவில்லை. அடுத்தது சந்தையில முந்தி 30% இலங்கையில் தைக்கப்பட்ட ஆடைகள் என்றால் இப்போது 20%, 18% சொல்லி ஆகிட்டு. அப்ப அதனால இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் தொடர்பில் ஒப்பீட்டளவிலான வெற்றி உணரப்படவில்லை என்பது கீழையும் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படி உணரப்படாமல் இருக்கிறது தான் போட்டித்தன்மை குறைவடைதலும் உலக சந்தையில் பங்குகளை இழப்பு. இப்போ நாங்கள் இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேணும். உற்பத்தி நுட்பத்தின் தேக்கம் அல்லது தொழில்நுட்ப தேக்கம், அது சொல்லணும் கட்டாயம். உற்பத்தி செலவு அதிகரிப்பு, தொழில்நுட்ப மந்தம், உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் ஏற்றுமதிகள் போட்டித்தன்மையின் சந்தை பங்கையும் இழந்து வருகின்றன. இது 2ஐயும் சேர்த்து எழுதுறதாக இருக்கு. 2ஐயும் சேர்த்து எழுதுற அப்படி இன்னைக்கு முற்றுப்புடி வந்துருமே சார் அங்க இடையில. இந்த 2ஐயும் சேர்த்து நாங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு கொள்ளுகிறோம். இந்த அளவோட முடிச்சு சொல்லலையம்மா. இனி அதை 2ஐயும் சேர்க்கக்கூடிய வழியை கண்டுபிடிப்போம். என்ன சொல்லுகிறோம்? தொழில்நுட்ப தேக்கம் அல்ல தொழில்நுட்ப வளர்ச்சியினம் உற்பத்தி செலவு அதிகரிப்பினால் இலங்கை ஏற்றுமதிகளின் போட்டித்தன்மையும் சந்தை பங்கம் குறைவடைகிறது. என்ன அது சரிதானே? நான் எழுதின வாசிக்கிறேன் சரியானு பாக்குறீங்களா சார்? வாசிக்கட்டா சார்? வாசிங்க. இலங்கையில் ஏற்றுமதி குறைவடைவதற்கு உற்பத்திகளின் நுட்பம் ஒரே நிலையில் தேங்கி காணப்படுகின்றமையும் உற்பத்தி செலவு அதிகரித்தமையினாலும் சந்தை பங்கை இழக்காமல் இருப்பதற்கு உயர்தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் உலகளாவிய சந்தையில் போட்டியிட முடியும் என்று இருக்கிறது சார். சரியா? தவறில்லை. அது சரி. என்ன அதுல சில பொருள் மாறாது. நீங்க ஒரு திருப்பி நான் ஒரு சொல்றேன் வெட்டக்கூடியது. சொல்லுங்க திரும்ப.
இலங்கை ஏற்றுமதி குறைவடைவதற்கு உற்பத்திகளின் நுட்பம் ஒரே நிலையில் தேங்கி காணப்படுகின்றமையும் ஒரே நிலையில் செலவு ஒரே நிலையில் என்பதை வெட்டல நுட்பம் சரி சரி இருத்தல் நுட்பம் தேங்கி காணப்படுகின்றமையும் உற்பத்தி செலவு உற்பத்தி நுட்பத்தின் தேக்கம் அல்லது தேங்கி இருக்கு. அடுத்தது உற்பத்தி செலவு அதிகரித்தமையினால் உற்பத்தி செலவு விளங்கல சார் உற்பத்தி செலவு அதிகரிப்பு என்று போட்டாரு. அப்ப ரெண்டு விஷயம், உற்பத்தி நுட்பம் தேங்கி இருத்தல், உற்பத்தி செலவு அதிகரித்தல் என்பவை காரணமாக இழக்காமல் இருப்பதற்கு இலங்கை ஏற்றுமதியை சேர்ப்போம். இலங்கை ஏற்றுமதிகளின் அது முதலாவது போட்டு இலங்கை ஏற்றுமதி என்றது சந்தை பங்கை இழக்காமல் இருப்பதற்கு உயர்தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதனால் உலகளாவிய சந்தையில் போட்டியிட முடியும் என்று முடிச்சிருக்கோம் சார். சரி, அந்த சில சொற்களை வட்டி இன்னும் குறைக்கக்கூடியதா இருக்கு, அவ்வளவுதான். நாங்கள் இதை ஏனென்றால் முதலாவது துண்டம் சொல்லுகிற விஷயம் இலங்கையினுடைய ஏற்றுமதி திருப்தியாக இல்லை. அதான் திரும்பவும் இரண்டாவது பந்தியில சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய போட்டித்தன்மையும் சந்தை பங்கும் குறைவடைகிறது. சரிதானே? அதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது? உயர்தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய. போட்டித்தன்மை அனுகூலங்களையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தி, போட்டித்தன்மை அனுகூலங்கள் என்பது போட்டி தன்மையினால கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதே போல உற்பத்தி திறன் படுத்தும் நடவடிக்கைகளை அல்லது மேகப்படுத்துவதன் மூலம் உலக சந்தையில் போட்டியிடும் இயல்பை அதிகரிக்கலாம். அப்ப நாங்கள் இவ்வளோத்தையும் சேர்த்தொரு வசனம், நான் சொல்லுகிற வசனத்துல தான் உங்களோட விட இருக்க வேண்டும் இல்லையா? அந்த பொருள் அமைஞ்சால் சரி, சரிதானே? ஏற்றுமதி சார் தொழில்நுட்பம், ஏற்றுமதி சார்ந்த தொழில்நுட்பம் மேல சொல்லியிருக்கு தானே, ஏற்றுமதி சார்ந்த தொழில்நுட்ப தேக்கம், உற்பத்தி செலவு அதிகரிப்பு என்பவற்றால் இலங்கை இழக்கின்ற போட்டித்தன்மை சந்தை பங்குகளை மீட்டெடுப்பதற்கு, இலங்கை இழக்கும் போட்டித்தன்மை சந்தை பங்குகளை மீட்டெடுப்பதற்கு போட்டித்தன்மையின் அனுகூலங்களையும் உற்பத்தி திறன் மேம்பாட்டினையும் மேற்கொள்ளல் அவசியம். இந்த வார்த்தை நான் சொல்லுகிறது இதே சொற்கள்ல நீங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தை தான் சொல்லுகிறேன். இலங்கை ஏற்றுமதிகளில் தொழில்நுட்பம் உற்பத்தி செலவு காரணமாக ஏற்படுகின்ற வீழ்ச்சியினை, இலங்கையின் ஏற்றுமதிகளில் தொழில்நுட்பம் உற்பத்தி செலவு காரணமாக ஏற்படுகின்ற வீழ்ச்சி, அது போட்டித்தன்மை குறைவடைதல், சந்தை பங்குகள் குறைவடைதல் என்பதை நாங்கள் ஏற்படும் வீழ்ச்சி என்று சொல்லலாம். இப்போ இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்நுட்பம் உற்பத்தி திறன் வீழ்ச்சி காரணமாக இழக்கப்படுகின்ற அல்லது குறைவடைகின்ற என்று குறைவடையும் போட்டித்தன்மை சந்தை பங்குகளை மீட்டெடுப்பதற்கு போட்டித்தன்மை சார்ந்த அனுகூலங்களையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தல் வேண்டும் என்கிற பொருள் அமையும் வகையில் உங்களோட பதில் இருந்தால் சரி. 13 சொல்லுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது, இலங்கையின் போட்டித்தன்மை குறைவடைந்து இலங்கையின் உற்பத்திகள் உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகளை இழந்து வருகின்றன என்பதற்கு விளக்கம் எழுத போறீங்க. எப்படி அந்த விளக்கம் எழுத வேணும் என்று பார்த்தால், இலங்கை ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் உயர்ந்த தரம் மற்றும் நியாயமான அல்லது குறைந்த விலை கொண்டவையாக காணப்படுகின்ற தன்மை தற்போது குறைவடைந்து வருவதையும், உலக சந்தையில் இலங்கையினால் வழங்கப்படுகின்ற பொருட்களின் அளவு
உலக சந்தையில் பொருட்களினால் இலங்கையினால் வழங்கப்படுகின்ற பொருட்களின் விகிதாசாரம் வீழ்ச்சி அடைவதையும் உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். ரெண்டு விஷயம், போட்டித்தன்மை குறைவடைந்து, அதாவது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கை குறைந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குகின்ற அதனுடைய இயல்பான பண்பினை இழந்து வருவதையும், அடுத்தது இலங்கையின் உற்பத்திகள் உலகளாவிய சந்தையில் சந்தை பங்குகள் இழந்து வருதல், உலக சந்தைக்கு இலங்கை வழங்குகின்ற விகிதாசார ரீதியான பங்களிப்பு குறைவடைந்து வருவதையும் உரையாசிரியர் சுட்டி காட்டுகிறார் என்பதாக நீங்கள் பதில் சொல்ல சரிதானே? சரி, அப்போது நாங்கள் அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதியை பார்ப்போம். சரி, நாங்கள் 10வது உரைப்பகுதியை வாசிப்போம். வெற்றிகரமான படுகடன் மறுசீரமைப்புக்கு பின்னரும் கூட பன்னாட்டு தரமிடலில் ஏற்படக்கூடிய ஏதேனும் முன்னேற்றங்கள் படிப்படியாக மாத்திரமே செய்முறைப்படுத்தப்படும் என்பதுடன் பொருளாதாரத்தினை வெற்றிகரமாக மீள கட்டியெழுப்புவதன் மீது இது தங்கி இருக்கும். நாடுகள் மறுசீரமைப்பினை மேற்கொண்ட பின்னர் நாட்டிற்கான தரமிடலை மேம்படுத்துவதற்கும் இருபுடை மற்றும் வர்த்தக கடன் வழங்குவோரிடமிருந்து வெளிநாட்டு நிதிகளை கவர்ந்து கொள்வதற்கும் முன்னதாக நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டி இருக்கும் என்பதனையும் பன்னாட்டு அனுபவங்கள் காட்டுகின்றன. இப்பின்னணியில் நாடு படுகடன் நிதியிடலில் இருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுடன் பங்குரிமை மூலதன நிதியிடல் போன்ற படுகடனை உருவாக்காத நிதியியல் மூலங்களை, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் அரச தனியார் பங்குடைமை ஏற்பாடுகள் ஊடான மூலங்களூடாக கவர்ந்து கொள்ளுதல் வேண்டும். திரும்பவும் வாசித்தன். வெற்றிகரமான படுகடன் மறுசீரமைப்புக்கு பின்னரும் கூட பன்னாட்டு தரமிடலில் ஏற்படக்கூடிய ஏதேனும் முன்னேற்றங்கள் படிப்படியாக மாத்திரமே செய்முறைப்படுத்தப்படும் என்பதுடன் பொருளாதாரத்தினை வெற்றிகரமாக மீள கட்டியெழுப்புவதன் மீது இது தங்கி இருக்கும். நாடுகள் மறுசீரமைப்பினை மேற்கொண்ட பின்னர் நாட்டிற்கான தரமிடலை மேம்படுத்துவதற்கும் இருபுடை மற்றும் வர்த்தக கடன் வழங்குவோரிடமிருந்து வெளிநாட்டு நிதியிடலை கவர்ந்து கொள்வதற்கு முன்னதாக நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டி இருக்கும் என்பதனையும் பன்னாட்டு அனுபவங்கள் காட்டுகின்றன. இப்பின்னணியில் நாடு படுகடன் நிதியிடலில் இருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுடன் பங்குரிமை மூலதன நிதியிடல் போன்ற படுகடனை உருவாக்காத நிதியிடல் மூலங்களை, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் அரச தனியார் பங்குடைமை ஏற்பாடுகள் ஊடான மூலங்களூடாக கவர்ந்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இந்த பகுதி விளங்கினாக்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த பந்தியை எங்கே எங்கே துண்டாக்குறோம். ஜீவபாலன் பாலகிருஷ்ணன், ஓகே, அவர் ஒன்றில் இருக்கிறார். சொல்லுங்க, எங்க துண்டாக்குவோம். மீளக்கட்டு எழுப்புவதன் மீது இது தங்கி இருக்கும். சரி, அடுத்தது அடுத்த அனுபவங்கள் காட்டுகின்றன. சரி, அடுத்தது பின்னுக்கு அப்படியே வரும். அப்படியே வரும். சரி, முதலாவது துண்டம் சொல்லுகிற செய்தி என்ன? படுகடன் மறுசீரமைப்பின் முக்கியத்துவம் சார். ஒரு பொருளாதார வீழ்ச்சியில இருக்கிற நாட்டின் பன்னாட்டு தரமிடலின் முக்கியத்துவம். முதலாவது துண்டமா? இல்ல சார், இல்ல சார், ரெண்டாவது. முதலாவதுல அவர் சொல்லுகிற கருத்தை வேற விதமாக நீங்க எப்படி சொல்லும்?
பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புறதுக்கு சார் அந்த பன்னாட்டு தரமிடல் முக்கியத்துவம். அது என்ன பன்னாட்டு தரமிடல்ண்டா என்னன்னு சொல்லுங்கள். அது விளங்கினா தான் நாங்கள் அதை போகலாம். நீங்க முதல்ல ஒரு வகுப்புல சொன்னதான் சார் அந்த கடன் மீள செலுத்துறது, மீள செலுத்தக்கூடிய வல்லமை என்ன இந்த இலங்கை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதா இல்லையா என்பதை கணிப்பிட்டு சொல்லுகிற முறைதான் சர்வதேச தரமிடல். இப்போ இந்த சர்வதேச தரமிடல் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்று உரையாசிரியர் கருதுகிற ஒரு காரணம் அல்ல ஒரு விடயம் படுகடன் மறுசீரமைப்பு. படுகடனுடைய மறுசீரமைப்பு என்றால் இப்போ கொடுக்க வேண்டிய 2025 கொடுக்க வேண்டிய கடனை நாங்கள் இப்போதே தரமாட்டேன் 2040 தான் தருவோம் என்று சொல்லி கடன் கொடுத்தவனோட பேச்சுவார்த்தை நடத்தி இணங்கிக் கொள்வது இப்போ அண்மையிலையும் நடந்தது. அப்போ படுகடன் மறுசீரமைப்பு என்னத்தை செய்யாது? படுகடன் மறுசீரமைப்பினால் உடனடியாக எய்தப்பட முடியாத பெறுபவராக உரையாசிரியர் என்ன சொல்றார்? ஏதேனும் முன்னேற்றங்கள் வந்தால் அது உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்தார். என்ன படுகடன் மறுசீரமைப்பின் வெற்றி சர்வதேச தரமிடலில் சடுதியான மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்படித்தானே? சடுதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது, உடனடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. படுகடன் மறுசீரமைப்பின் வெற்றி அதான் வெற்றிகரமான படுகடன் மறுசீரமைப்பு என்று சொல்லியிருக்கு. படுகடன் மறுசீரமைப்பின் வெற்றி சர்வதேச தரமிடலை உடனடியாக மேம்படுத்தாது அல்லது சர்வதேச தரப்படுத்தலில் உடனடி முன்னேற்றத்தை தோற்றுவிக்காது. அப்ப என்ன செய்யத்தான்? ரெண்டாவது, ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த மறுசீரமைப்புக்கு சார் அந்த கடன் வழங்குவரிடமிருந்து நிதியுதலை கவர்ந்து கொள்றதுக்கு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும், நம்பிக்கையை கட்டி எழுப்பவும். என்ன கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் சர்வதேச தரமிடலில் சடுதியான அதிகரிப்பு ஏற்படாதுன்ற ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. ரெண்டாவது, அவ்வாறு ஏற்பட வேணுமாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? கடன் வழங்குனர்களிடமிருந்தும் வெளிநாட்டு நிதியை கவர்ந்து கொள்றதுக்கும் சார் அந்த கடன் வழங்குனர் நம்பிக்கையை சம்பாதிக்கும், நம்பிக்கையை சம்பாதிக்க வேணும். அப்படி சம்பாதித்தால் என்ன செய்யலாம்? பாரம்பரிய ஒரு நிமிஷம். சரி, இப்ப பாருங்க, இந்த 3 துண்டத்திலையும் முதலாவது துண்டம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? படுகடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் கூட சர்வதேச தரமிடல் சடுதியாக அதிகரிக்கும் என்று சொல்லிடாது, அது படிப்படியாகத்தான் நடக்கும். சரிதானே? மறுசீரமைப்பு நிச்சயமாக ஒரு சர்வதேச தர மதிப்பீட்டினை அதிகரிக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போ இதில் நாங்கள் பார்க்கல கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்ட பின்னர் சர்வதேச தரமிடலை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் இருபுடை மற்றும் வர்த்தக கடன் வழங்குவர். இருபுடை என்ற இருபக்க வணிக வியாபாரம். சரி, இருபக்க உடன்படிக்கைகள் 2 நாடுகள் செய்தால் இருபுடை வர்த்தகம், 2க்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து செய்தால் பல்புடை வர்த்தகம் என்று சொல்றது. அப்போ இதில் இருபக்க மற்றும் வர்த்தக கடன் வழங்குபவர்களுடைய வெளிநாட்டு நிதிகளை கவர்ந்து கொள்வதற்கு அதுக்கு முன்னுக்கு நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அடுத்த விடயமாக சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது சொல்லியிருக்கு கடன் மறுசீரமைப்பு மட்டும் சர்வதேச தரமிடலை அதிகரிக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? நம்பிக்கையையும் வெளிநாட்டு முதலீடுகளையும் நீங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு நிதியிடலையும் கவர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் நாடு
படுகடன் நிதியத்தில் இருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனுடைய கருத்து தொடர்ந்து கடன்படுகிறது ஒரு 10-15 வருஷத்தில் 10 வருஷத்துக்குள்ள அரசாங்கம் முழுசா நிப்பாட்டக்கூடியதாக இருக்கவும். படுகடன் நிதியத்தில் இருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். கடன் வாங்கி நாட்டை நடத்துறத ஒரு நடுத்தர காலத்தில் நிப்பாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை விட படுகடனை உருவாக்காத, நீங்கள் திருப்பி செலுத்த வேணும், நீங்கள் கடன் பட்டுட்டீங்க என்ற நிலைமையை உண்டாக்காத நிதியியல் மூலங்கள், அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடு, அரச தனியார் பங்குடைமை போன்றவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னா, கடன் மறுசீரமைப்பு மட்டும் சர்வதேச தரமிடுதலை அதிகரிக்காது என்பதால், படுகடன் மறுசீரமைப்பு மட்டும் சர்வதேச தரமிடலில் மேம்பாட்டினை ஏற்படுத்தாது அல்லது உடனடி மேம்பாட்டினை ஏற்படுத்தாது என்பதனால் நாடு நம்பிக்கையை ஏற்படுத்துவதோடு படுகடன் நிதியியலில் இருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறி படுகடனை உருவாக்காத நிதி மூலங்கள் சார்ந்து இயங்க வேண்டும். அப்ப இங்க 4 விடயம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 1, படுகடன் மறுசீரமைக்கப்படுகிறது, முதலாவது. 2வது, இது சர்வதேச தரமிடுதலில் சடுதியான மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது சர்வதேச தரப்படுத்தல சடுதியான மாற்றத்தை ஏற்படுத்தாது. 3வது, தரமிடல்ல அதிகரிப்பு ஏற்படுத்துவதற்காக நம்பிக்கையை கட்டியெழுப்புவதோடு கடன் சார்ந்த மூலங்களிலிருந்து விடுபட்டு படுகடன் ஏற்படுத்தாத மூலங்களை நோக்கி நகர வேண்டும். படுகடன் மூலங்களில் இருந்து விடுபட்டு படுகடன் அல்லாத மூலங்களை நோக்கி நகர வேண்டும். இவ்வளவையும் சேர்த்து ஒரு வசனம் எழுதக்கூடிய ஆள் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆள் கைதூக்குங்கப்பா. இது கடினமான உரைப்பகுதி, நான் உங்களை இலகுவானதுன்னு சொல்லி யோகஜிமன் கதைப்பமா. ஆம் சார், சொல்லுங்க. படுகடன் சீரமைப்பானது பன்னாடு தரப்படுத்தலில் உடனடியான மாற்றத்தை ஏற்படுத்தாத போதும் இருபக்க வர்த்தகத்துக்கான நம்பிக்கை ஏற்படுத்தலும், அதனூடாக படுகடன் நிதியத்திலிருந்து அதை குறிப்பிட்ட அளவில் வெளியேறுவதும் அது தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதும். சரி, இப்ப நீங்கள் சொல்லுகிற விடயம் எனக்கு தெரியுது. நீங்க உடனடியாக அதை முழுமைப்படுத்த முடியல. இங்க உரையாசிரியர் சொல்லுகிற பிரதானமான செய்தி என்ன? சார், இந்த தரப்படுத்தல் மட்டும் பொருளாதாரத்தை கொண்டு வர முடியாது. அதாவது எங்களுக்கு எங்களோட வெளிநாட்டு வருவாய்களை கொண்டு வந்ததுதான் கொண்டு வருவதும், அடுத்தது படுகடனை கையிலிருந்து வெளியில வர்றதும் தான் சரியாகும். படுகடன் மறுசீரமைப்பு மட்டும் சர்வதேச தர மதிப்பீட்டினை அதிகரிக்காது. படுகடன் மறுசீரமைப்பு மட்டும் சர்வதேச மதிப்பீட்டினை அதிகரிக்காது. அப்ப அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? அந்த வெளிநாடு முதலீடுகளை கவர்வதும் படுகடன் நிதியீட்டத்திலிருந்து நடுத்தர காலத்தில் வெளியேறுவதற்கும் படுகடன் உருவாக்காத மூலங்களை
கவர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நம்பிக்கை கட்டி எழுப்ப வேண்டும். அப்ப இவ்வளத்தையும் சேர்த்து சொல்லுகிறோம். என்ன இங்க விடயம் பேசப்படுகிற பிரதானமான விடயம் படுகடல் மறுசீரமைப்பு அல்ல. எந்த விடயம் பிரதானமான விடயமா பேசப்படுது? வெளிநாட்டு பொருளாதார முயற்சி. சர்வதேச தரமிடல். சர்வதேச தரமிடல் தான் பிரதானமான விடயம். அப்போ சர்வதேச தரமிடல் படுகடன் சர்வதேச தரமிடலை அதிகரிப்பதற்கு சர்வதேச தரமிடலை அதிகரிப்பதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு, சரிதான் இந்த பதிவு விளங்குதா? சர்வதேச தரமிடலை மேம்படுத்துவதற்கு படுகடன் மறுசீரமைப்பு மட்டுமன்றி நம்பிக்கையை கட்டியெழுப்பல், படுகடன் நிதியிடலிலிருந்து விடுபட்டு படுகடன் அல்லாத நிதியிடலை நோக்கி நகர்தல் ஆகியவையும் அவசியமாகும். இங்கே 3 விடயங்கள் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச 4 விடயங்கள் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச தரமிடலை அதிகரிப்பதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு. சர்வதேச தரமிடலை மேம்படுத்துவதற்கு முதலாவது விடயம் படுகடன் மறுசீரமைப்பு. அது போதுமானதல்ல, அது மட்டும் போதுமானதல்ல. அடுத்ததாக சொல்லப்படுவது நம்பிக்கையை கட்டியெழுப்பல். மூன்றாவது சொல்லப்பட்டது படுகடன் நிதியிடலிலிருந்து விடுபடுதல். நான்காவது படுகடன் அல்லாத நிதியிடலை ஊக்குவித்தல். இவ்வளவு கர்மங்களும் செய்ய வேண்டும். அப்ப இவ்வளத்தையும் உள்ளடக்கி நீங்கள் விடை எழுதுவதாக இருந்தால் சர்வதேச தரமிடலை அதிகரிப்பதற்கு படுகடன் மறுசீரமைப்பு மட்டுமன்றி நம்பிக்கையினை கட்டியெழுப்ப, படுகடன் நிதியிடலிலிருந்து விடுபட்டு படுகடன் அல்லாத நிதி மூலங்களை ஊக்குவித்தல் என்பவை அவசியமாகும். சர்வதேச தரமிடலை மேம்படுத்துவதற்கு படுகடன் மறுசீரமைப்பு மட்டுமன்றி, அதுவும் வேணும், ஆனால் அது மட்டும் போதா. படுகடன் மறுசீரமைப்பு மட்டுமன்றி, படுகடன் மறுசீரமைப்பு மட்டும் போதாதுன்னு சொல்றோம். என்ன படுகடன் மறுசீரமைப்பு மட்டும் அன்றி நம்பிக்கையை கட்டி எழுப்பல், படுகடன் நிதியிடலிலிருந்து நடுத்தர காலத்தில், அது நடுத்தர காலம் வேண்டாம், படுகடன் நிதியிடலிலிருந்து விடுபட்டு படுகடன் அல்லாத மூலங்களை ஊக்குவித்தல் அவசியமாகும் என்பதாக உங்களுடைய விடை இருக்கு. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. இப்ப சொல்லப்பட்டிருக்கிற உங்களுக்கு விளந்ததான பிரதானமான விஷயம் சர்வதேச தரமிடல். அதை படுகடன் மறுசீரமைப்பு சக்சஸ் பண்ணுமா என்றால் கட்டாயம் சொல்ல இயலாது. அதுக்கு மேல அந்த நாடு ஏதோ விதமா தன்னுடைய செயற்பாடுகளால் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேணும். அதே போல ஒவ்வொரு வருஷமும் கடன் படுகிற அளவை குறைச்சு கொண்டு வந்து ஒரு நடுத்தர காலம் வேண்டா 5 தொடக்கம் 10 வருஷம் நடுத்தர காலத்தில் கடன் மூலங்கள்ல இருந்து வெளியேற வேணும். கடன் அல்லாத மூலங்களை, அதுல நேரடி முதலீடு அதெல்லாம் எழுதி கொண்டு தேவையில்லை, கடன் அல்லாத மூலங்கள்ல தங்கி இருக்க நிலைக்கு கொண்டு வர வேணும். இதை உள்ளடக்கி உங்களோட விடை இருந்தால் சரி. இதுல தடித்த எழுத்துல தரப்பட்ட சொற்றொடரை காணவில்லை என்பதால நாங்கள் அதை தேட வேண்டாம், அப்படியே விட்டுடுவோம். சரிதானே? அடுத்தது ஒரு பெரிய சுருக்கம் எழுதுவதற்கான வினாத்தாள் கொண்டு பதிவிட்டிருக்கிறேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய சுருக்கம் எழுதுகிறது நான் விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேணும். அந்த வினாத்தாள் இன்றைக்கு பதிவிடப்பட்டிருக்கு. நாளைக்கு நேரம் பொருத்தமாக அமைஞ்சால் கிரகித்தல் தொடர்பில் இன்னும் ஒரு வகுப்பு நடக்கும். சரிதானே? அப்போ அந்த பகுதியை பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு 1 மணி நேரத்தோட வகுப்பை நிறைவு செய்வோம். கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தது. நிறைய பிள்ளைகள் வெளி மாவட்டங்கள்லேருந்து பயணம் செய்கிறதாக எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதால் தான் நிறைய 8க்கு மாற்றினது. நாங்கள் 1 மணி நேர கலந்துரையாடலோடு இதை நிறைவு செய்வோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் நாளைய வகுப்பு சில வேளை பிஎஸ்சி ரெகுலேஷனை பார்க்க வேண்டியிருக்கும், பேலன்ஸ் பண்ணி போக வேணும் என்ற அடிப்படையில் அடுத்த வாரத்தில் இருந்து நாங்கள் அடுத்த செயல்முறை தொடர்பு போகலாம். சரி,
சரி, எல்லோருக்கும் நன்றி. நீங்க அன்றைக்கு போட்ட பேப்பர் இருக்கு தானே சார்?